வணக்கம். நாம் சகுனியை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சி இப்போது. அன்று எவ்வாறு இந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்துவது என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான் சகுனி. அந்நேரம் மிகவும் கோபமாக அரண்மனைக்குள் நுழைந்தான் துரியோதனன். அதனை கண்டு அவனிடம் சென்ற சகுனி என்ன என்று விசாரித்தான். அதற்கு துரியோதனன், பாண்டவர்கள் என்னை இந்திரபிரஸ்தம் அழைத்து அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று மிகவும் கோபமாக கூறினான். அவர்களையும் அவ்வாறே அவமானப்பட செய்ய வேண்டும் என்று கூறினான். சிறிது நேரம் சிந்தித்த சகுனி இதுதான் சரியான தருணம் என்பதை உணர்ந்து தன் மருமகனிடம் மிகவும் துல்லியமாக தன் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான். துரியோதனனை பார்த்த சகுனி, துரியோதனா, அறத்தில் தருமர் உயர்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவரிடமும் ஒரு பலவீனம் உள்ளது. அவருக்கு சூதாட்டத்தில் மிகவும் விருப்பம் உள்ளது. அதனால் அவரை சூதாட்டத்திற்கு அழையுங்கள். மோசமாக ஆடுபவராக இருந்தாலும் ஒரு சத்திரியன் சூதாட முடியாது என்று மறுக்க இயலாது. உனக்கு பதிலாக நான் ஆடுகிறேன். நான் இவ்விளையாட்டில் எவ்வளவு சாமர்த்தியமானவன் என்று உனக்கு தெரியும். நான் என்ன எண் வேண்டும் என்று நினைத்தாலும், அதாவது எந்த எண்ணிக்கை, 1, 2 தாயக்கட்டையில் உள்ள எண்ணிக்கை எது வேண்டும் என்று நினைத்தாலும் அவ்வாறு தாயக்கட்டைகளை என்னால் விழவைக்க இயலும். அதனால் ஒவ்வொரு வெற்றியுடனும் பாண்டவர்கள் வைத்திருக்கும் அனைத்தையும் உனக்கு வாங்கி தருகிறேன். பிறகு நீ இந்திரபிரஸ்தத்தின் மன்னனாக முடிசூடிக்கொள் என்று கூறினான். இதனை கேட்ட துரியோதனன் மிகவும் சந்தோஷமடைந்தான். ஆனால் அவன் அறியவில்லை தன் மாமன் தன்னுடைய வம்சத்தையே அழிக்கப் போகிறான் என்று. இதுதான் விதியின் செயலோ? தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.